உலகெங்கிலும் உள்ள ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். பேசாததை பேசுவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம் ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியோட விடுதலை சம்பந்தமாக தான் பேசணும்னு தொடங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தி. அண்ணன் சீமான் அவர்கள் மீது திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் அவதூறான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. சீமான் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு பிறந்தவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கு இன்றைக்கு செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பதிலடியும் கொடுத்திருந்தாரு. கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் ராஜாஜிக்கு பிறந்தவரா? அப்ப திராவிடர்கள் எல்லாமே பார்ப்பான் ராஜாஜிக்கு பிறந்தவங்கன்னு சொன்னா நல்லா இருக்குமா இது என்று அவர் ரியாக்ட் செய்திருக்கிறாரு. என்ன நடந்தது? இப்படி போவது சரியா? எதிர்வினை என்பதை விட கோபத்தினுடைய ஒரு கொந்தளிப்பு, ஒரு கொதிப்பு தான் அது. அன்னைக்கு ஈவே ராமசாமி தமிழர்களெல்லாம் இந்த பசங்க அந்த பசங்கன்னு பேசினப்ப யாராவது கழட்டி அடிச்சிருந்தோம்னாக்கா, தமிழ் அறிஞர்கள் யாராவது இப்படியே தான் சொல்கிறேன், தப்பு இல்லை. அன்றைக்கி யாராவது தமிழ் அவன் மதிப்பு வச்சாங்க. நம்ம மக்கள் அந்த மாதிரி ஆட்கள் மேலே மரியாதையாக வச்சுட்டு இருந்தாங்க, நாகரிகமாக கடந்து போகணுன்னு. அன்றைக்கி அவர் பேசும்போது அது மலத்துக்கு சமானம், அவன்லாம் முட்டா பையன், இவனுக்கு இது இருக்குதா, அவனுக்கு அது இருக்குதா அப்படின்னு தொடர்ச்சியாக தமிழர்களை பேசியிருக்கும்போது யாராவது கழட்டி அடித்து இனிமேல் இந்த மாதிரி பேசினேன்னா ஆந்திராவில் சொன்ன மாதிரி ஆந்திராவுக்குள்ளே காளி பலி கேட்டுட்டு இருக்கிறா நாய்க்கரை பார்த்துக்கோ அப்படின்னு ஒருத்தர் பேசுன மாதிரி இங்கே பேசியிருந்தாங்கனாக்கா, அவனுடைய வம்சாவழி இன்னைக்கு கோவை ராமகிருஷ்ணன் ஒரு பொது நிகழ்ச்சியில் நீ அரசியல் பேசக்கூடிய ஒரு ஆள், அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை இல்லை, இனிமேல் மரியாதை பார்க்கக்கூடாது. அன்றைக்கி அதை பேசணும்னு நினச்சி நம்ம சரி கடந்து போகலாம் அப்படின்னு இது நிறைய திராவிட கூட்டத்திலேருந்தும் போய் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த நிகழ்ச்சியில் அவர் கூப்பிட்டு பேசும்போது பாரதியாரை பற்றி பேசிட்டு வந்தார், அவ்வளவுதான். இதுக்கு ஆடிட்டர் குருமூர்த்திக்கு பிறந்தோம் நீ ஒரு மேடையில் பேசுகிறப்ப அங்கே இருக்கிற தமிழ் ஒட்டு பொறுக்கி சாப்பிடுதுங்கள, ஒட்டு தின்ன கோஷ்டிங்க தமிழில் வயிறு வளர்த்துக்கிட்டு அதுக்கு யாராவது ஒருத்தர் கைட்டி அங்கே அடிச்சிருந்தீங்கன்னா ஒன்று யாரை பார்த்துறா அந்த வார்த்தை சொல்லணும், ஒருத்தர் யாராவது கைட்டி அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோ புத்தி வந்திருக்கும். புரியுதில்ல? இங்கேயும் வயிற்று பொழப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஏதோ பிழைக்கணும், அதுக்கு வேறு எதனா கூட வைகோ செய்த மாதிரி சொன்ன மாதிரி நம்ம சொல்ல முடியாது. வேறு ஏதாவது தொழில் செஞ்சு இல்லை, அதை நான் சொல்லிடுறேன். அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியாத நாகரிகம் பார்க்குறோம். அந்த கோஷ்டிங்க யாரடா நீ சொல்கிறன்னு ஒருத்தர் யாராவது கேட்டு நீ விமர்சனம் பண்ணு அப்படின்னு ஒரு தமிழ்னு சொல்லிக்கிற ஒரு தமிழ் ரத்தமாக தான் அங்கே கேள்வி கேட்டிருக்கணும். எல்லாம் நின்று சொல்லிட்டு கை தட்டி ரசித்து இந்த எதிர்வினை வருமா வராதா? வரும். ஆனால் ஒரு வயதில் மூத்தவர் பொது வாழ்வில் இருந்து கொண்டிருக்கிறார் கோவை ராமகிருஷ்ணன். அறிவு இருக்கணும். வயதில் மூத்தனாக்கா அதுக்கு எதுவும் சாப்பிட்ற கண்டதையும் எடுத்து நீ தின்ன மாட்டேன்ல. வயதில் மூத்தவர் சாப்பாடா மலத்தை எடுத்து தின்னுவியா நீ? சொல்லுங்க. அறிவு இருக்குல்ல. அவர் அப்படி சொல்லியிருக்க கூடாது. மனப்பிழச்சி வந்தவன் தானே அப்படி மலத்தை எடுத்து சாப்பிட்ற, நீ அதை தானே எடுத்து சாப்பிட்ற. வயதில் மூத்தவனா அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க வேணாமா? அறிவு வேணாமா உனக்கு? தாயை பழிச்சு நீ பேசிகிட்டு இருக்கிற. சரி, ஒரே ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா, பெரியார் திராவிட நாடு நீங்கள் கேட்ட திராவிட நாடு இது இல்லாத நாடு, அது ஒன்று திராவிடன்னு ஒன்று இல்லை, அதுக்கு ஒரு நாடு கேட்டிங்க. அந்த நாடுக்கு ராஜாஜியத்தை நான் நம்பி கூட பயணிக்கிறேன், பார்ப்பனர்கள் திராவிடர்கள் கூட நான் நம்பலை அப்படின்னு பேசின எழுதுந்து இருக்குது. அப்போ ராமசாமி நாயக்கர் ராஜாஜிக்கு பிறந்துட்டாரா? வாழ்நாள் முழுக்க ராஜாஜி ஆலோசனை கேட்டு தான் காங்கிரஸுக்குள்ளே வர நீ நீதி கட்சிக்குள்ளே போகவே இல்லை. பெரியார் புரிதலை உங்களுக்கு? காங்கிரஸுக்குள்ளே வர காங்கிரஸ் வெளியேறிட்டும் சுயமரியாதை இயக்கம், அப்புறம் ஒன்று கல்யாணத்து வரைக்கும் நீ ராஜாஜி ஆலோசனை தான் கேட்குற. புரிதலை? அன்பான எதிரின்ற. அப்போ நீங்கள் ராஜாஜிக்கு பிறந்தங்க பெரியார்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? சொல்லுங்கள். நான் வரிசையாக சொல்லிட்டு வரேன். பார்ப்பனச்சி இந்திரா காந்தி, காஷ்மீரத்து பார்ப்பனர் குடும்பம் தெரியுங்களா? நீ காங்கிரஸை வேரோடு மண்ணோடு ஒழிப்புன்னு சொல்லிட்டு நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருன்னு காலில் விழுந்தீங்களே கருணாநிதி, அப்போ நீங்கள் யாருக்கு பிறந்தீங்கன்னு கேள்விக்கு வந்தாக எப்படி இருக்கும்? இல்லை, அது அரசியலில் நிரந்தர எதிரி நண்பர்கள் இல்லை அப்படின்ற பார்வையில் அது கடந்து போய் இல்லை. அப்படி நீங்கள் அதில் அப்போ இதில் ஏன் உங்களுக்கு கடக்க வரல? தமிழங்கிட்ட வரலையே, பாப்பான்கிட்ட ஓடி காலில் ஓட தெரியுது. தமிழ் நிற்கிறப்ப உங்களுக்கு எதிரியாக தோணுதுன்னா நீ யார் என்ற கேள்வி வருதா இல்லையாங்க? வருதா இல்லையா? அதை எப்படி நம்ம இப்போ ஏன் இதை தமிழ் தெலுங்குன்னு ஏன் முடிச்சு போட வேண்டியது இல்லை? நீ அது மாதிரி நடந்துக்கலையே நீன்ற. நீ எல்லாருக்கூடையும் சமரசமாக தெரியுது இந்த கும்பலுக்கு. தமிழனுடைய வளர்ச்சின்னா மட்டும் உங்களுக்கு ஆக மாட்டேங்குது ஏன் அந்த கேள்வி வருதா இல்லைன்னா? அந்த வார்த்தை வந்திருக்குமா உங்களுக்கு? சீமான் ஆடிட்டர் குருமூர்த்திக்கு பிறந்தானாக்கா, பார்ப்பான் காலை பிடிச்சி இருக்கிற காலம் முழுக்க நீங்கள் யாருக்கு பிறந்தீங்கன்னு திரும்ப பதில் கேள்வி வருது இல்லையா? டிடிவி கிருஷ்ணமாச்சாரின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் நிற்கிறாரு. ராமசாமி நாயக்கர் யாரை ஆதரிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவரோட சிஷிய பிள்ளையை தான் ஆதரிச்சிருப்பாரு. ஐயர் கிருஷ்ணமாச்சாரி பார்ப்பனரை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணுறாரு, எழுதுறாரு. காஞ்சிபுரத்தில் சீனிவாச ஐயங்கார் போட்டிடுறாரு, எதிர்த்து அண்ணாதுரை, அங்கே யாரையும் ஆதரிக்கிறாரு? அங்கேயும் அண்ணாதுரை தான் ஆதரிச்சிருக்கணும். சீனிவாச ஐயங்காரை ஆதரிக்கிறாரு. அப்போ யாருக்கு பிறந்திருப்பாரு நீங்களே சொல்லுங்கள். கோவை ராமகிருஷ்ணன் ஆராய்ச்சிப்படி
யாருக்கு பிறந்திருக்கணும் அவரு? இல்ல அவர் செய்தது தவறு அப்படின்னா இல்ல நீங்க பேசின அவர் படியே பேசுனது தப்பு. தப்புன்னு இல்லை, நீ தப்புன்னு ஒத்துக்கிட்டு பொது மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இது தொடரும். உனக்கு மரியாதையே இல்லை, உங்கள் கும்பலுக்கும் மரியாதை இல்லை, தாயை பழிச்சவரும் வந்து விட முடியாதுல்ல, பேசணும் இல்லை. அது சீமான் தனிப்பட்ட ஒருத்தர் கிடையாது இல்லையா. தமிழ் சமூகத்தில் தமிழ் அரசியல் பேசிட்டு வரவனுக்கு எல்லாம் உனக்கு இதுதானே வருது. உன் நோக்கம் என்ன? சீர்கெட்டு போய் மோசமான ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. நந்தனம் கலைக்கல்லூரியில் ஒரு கேன்டீனில் வேலை செய்யக்கூடிய பாலியல் ஒரு பெண் சிறுமி ஒரு இளம்பெண்ணை பாலியல் வல்லுறவு நடக்குது. திமுக எதிர்க்கட்சியாக இருந்தால் இந்நேரம் பிரளயம் அத்தனை பேரும் ரோட்டுக்கு வந்திருப்பீங்க, ஒருத்தங்க கூட ரோட்டுக்கு வரல. இவரே வந்திருப்பாரு. கோவை ராமகிருஷ்ணன் வந்து துடிச்சிருப்பாரு. பேண்ட் சட்டை கூட இல்லாமல் போனால் போது, துணி இல்லாமல் கூட நான் ரோட்டுக்கு வருவேன்ற மாதிரி மானங்கட்ட கும்பல் மாதிரி வந்திருப்பா இன்னைக்கு. உணர்ச்சி பொங்க சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுன்னு எதிர்க்கட்சிகள் டெய்லியும் அறிக்கை வந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஏன் ஒருத்தர் கூட பேசவே இல்லை? முற்போக்கு பெண்கள் பற்றி பேசக்கூடிய பெரியாரிஸ்டுகள் ஏன் வரல? இதுக்கு கேட்டால் கைது பண்ணியாச்சு. அப்போ ஏற்கனவே கைது பண்ண பல விஷயத்துக்கு நீங்கள் ரோட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல. சரி, ஒரு ஊடக நிறுவனம் நியூஸ் தமிழ் அவங்க போயிட்டு ஒரு செய்தி பண்ணுறதுக்கு போகிறாங்க. சட்டமன்ற உறுப்பினரை ரவுடி கும்பலோடு வச்சுக்கிட்டு அடித்து மருத்துவம் கடத்தி வைக்கிறாங்க. கடைசியாக டிஎஸ்பி படைப்பு 1 மணி நேரமாக தேடுது. ஏன்னா 1 மணி நேரமாக தேடி கடைசியாக கண்டுபிடிச்சி அங்கே ஒரு குவாரிக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. கண்டுபிடிச்சி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. நீங்கள் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. பதிலுக்கு இந்த பக்கம் 3 பேர் இவர்கள் ஊடகவியலாளர்கள் தாக்கிட்டாங்கன்னு 3 பேர் போலியாக போய் அட்மிட் பண்ணி வச்சுட்டு அவங்களும் புகார் இவங்களும் புகார். இது ஒரு அரசா? இதுக்கு இல்லை எதிராக நீங்கள்லாம் பேசிக்கிட்டு வரணும். இதை மடை மாற்றுவதற்காக சீமானை பிடிச்சின்னு தொங்க வேண்டியது. சீமானை பேசிட்டா அதை பற்றி ஒரு எதிர்வினை. ஊடகங்கள் இதை கேட்கணுமா? இன்றைக்கி சீமான்கிட்ட எதை கேட்கணும்? எதாவது கண்டிப்பாக கேட்கணும். சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்குது சார், என்னவா இருக்குது, ஸ்டாலின் அரசு எப்படி இருக்குது, விலைவாசி எப்படி இருந்துகிட்டு இருக்குது, தொடர்ச்சியாக பொய் வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதை பற்றி கேட்குறத விட்டுட்டு ஆடிட்டர் குருமூர்த்தி கோவை ராமகிருஷ்ணன் ஒன்று வந்து ஆடிட்டர் குருமூர்த்திக்கு பிறந்ததாக சொல்கிறாங்க. இப்போ கேட்குறப்ப அதுக்கு எதிர்வினை வருதில்லை. மடைமாற்று ஊடகத்திலையும் ஒட்டுத்தின கோஷ்டி இருக்குது, கட்சியிலையும் ஒட்டுத்தின கோஷ்டிகள். இதுங்க சேர்ந்துக்கிட்டு சீமானை வசைப்பாடுவது, இதையே அரசியலாக்குறது, உண்மையான சம்பவங்களை மக்கள்கிட்ட போய் சேராமல் தடுத்துறது. சரி, 96 துக்ளக்கு ஷோவையும் இதே ஆடிட்டர் குருமூர்த்தியும் கருணாநிதி ஆட்சிக்கு வரணும்னு இந்த கருணாநிதி அவங்க காலை பிடிச்சி கெஞ்சிக்கிட்டு அவரை வச்சுக்கிட்டு ஒரு அரசியல் பண்ணாங்கல்ல. மூப்பனாரை உள்ளே கொண்டு வந்து விட்டது, ரஜினி வாய்ஸ் வர வச்சுது. அப்போ யாருக்கு பிறந்தாங்க அவங்க? அன்றைக்கி ஆடிட்டர் குருமூர்த்திக்கு அவங்க கருணாநிதி பிறந்தாருன்னு சொல்லி பேசுனீங்களா யாராவது? இல்லை, பேசுனீங்களா நீங்கள் யாராவது? அது என்ன உங்களுக்கு தமிழை ஒரு அரசியலுக்குள்ளே ஒருத்தர் வரா, தமிழ்ன்ற பேரில் ஒருத்தர் வரான்னா உங்களுக்கு எரியுது, எல்லாமே எரியுது. பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் தேவையா? இல்லை, பதிலுக்கு பதில் இந்த மாதிரினாக்கா நீங்கள் தாங்கியிருக்க மாட்டீங்க இன்றைக்கி. புரியல? தொடர்ச்சியாக வந்து நீங்கள் பொய் வழக்கு போடுறது மட்டும்தான் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் பேசுகிறேன்னா நேரம் பார்த்து என்ன ஒரு பொய் வழக்கில் சிக்க வச்சு இதை தாண்டி நீங்கள் ஒரு இது வரைக்கும் சாதிச்சதே இல்லை. வேறு எதுவும், அதுவும் குறிப்பாக பார்ப்பனர் பக்கம் திரும்பி கூட படுத்துது இல்லைங்க. மானக்கேடை கேட்குற எஸ்ஜே ராஜா இன்ன வரைக்கும் ஒரு புகார் கொடுத்தது உங்கள் மீச பாண்டியன். உன்னை தாங்கி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிற சுபவீர பாண்டியன் கொடுக்குறாரு. பீச்சாங்கையில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டு காலால் மிதிச்சிக்கிறீங்க உங்கள் ஆள் கொடுத்த புகாரை. காரணம் அந்த பக்கம் பார்ப்பனர் எஸ்ஜே ராஜா. அங்கே என்ன பேசினாலும் மூடிக்கிட்டு உட்காந்துட்டுக்கிறீங்க. இந்த பக்கம் ஒரு விமர்சனம் வச்ச உடனே ஒரு கருத்தை பேசுகிறாங்கன்னா கருத்தை நீங்கள் பேசுங்க. அவர் இவருக்கு பிறந்தார் அவருக்கு பிறந்தார், நீங்கள் யாருக்கு பிறந்தீங்கன்னு ஒரு பட்டியல் நீட்டாக வருது. 96 இதே ஒரு குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தியை வச்சுக்கிட்டு நீங்கள் லாபி பண்ணி ஜெயிச்சிங்களா இல்லையா கருணாநிதி? இல்லை, எல்லாம் சரிதான் சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள் இயக்க அரசியல் செய்துட்டு இருக்காரு, நாம் தமிழர் கட்சி வாக்கரசியலை செய்யுது. இப்போ அவரு கோவை ராமகிருஷ்ணன் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு, தவறு தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. எதிர்வினை ஆற்றும் போது நம்ம வாக்கரசியலில் ஈடுபட்டு இருக்கும்போது நாமளும் பதிலுக்கு அந்த வார்த்தையை சொன்னோம்னா அது வாக்கரசியலை பாதிக்காதா? சொல்லணும், இனிமேல் இப்படி சொல்லி தான் அரசியல் பண்ணணும். இப்படியே பார்த்து வித்தியாசம் இல்லாமல் போகுது. புரியுதில்ல உங்களுக்கு? வாக்கு சுத்தமாக இருந்தால் அந்த வாக்கு அரசியல் சுத்தமாக இருக்கும் தம்பி. உங்களுடைய வாக்கு சுத்தமாக இருக்கும். நீ என்ன வேணாலும் பேசிட்டு உட்காந்துருப்ப இயக்க அரசியல். யாருக்கு வேலை செய்கிறீங்க நீங்கள்? மக்களுக்காக. இந்த 21லேருந்து இன்ன வரைக்கும் இந்த கருஞ்சட்டை போட்டு இந்த கோஷ்டிங்க ஒருத்தர் கூட போட்டு சாப்பாடு சாப்பிடல. என்ன மக்கள் பிரச்சனை, எத்தனை பாலியல் பிரச்சனை நடந்திருக்கு, எவ்வளோ சட்டம் ஒழுங்கு மோசம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நடந்திருக்கீங்களா? சுபவீர பாண்டியன் வீராவேசத்தோட மீசை முறுக்கிக்கிட்டு வந்த ஒரு 2 கூட்டம் சீமானுக்காக. இந்த கோஸ்டிங் எல்லாம் சேர்ந்து பண்ண 2 பிரச்சனை சீமானுக்கு. வேற எதையாவது அவர்கள் பேசினா அது பிரச்சனை இல்லை. பேசாவிட்டா இருந்தாலும் யாரும் கேட்க போறதும் இல்லை. ஆமா, அவர்கள் அரசியல் கட்சி நடத்தலன்றது வேற. நீங்க யாருக்காக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? நாட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்குது, மக்களுக்காக தானே உங்க இயக்கம். அவங்க வெளிப்படையா திமுகவுக்காக தான் இயங்குறேன்றதே சொல்றாங்க. ஆமா, திமுகவுக்கு இயங்குனேன்னா மக்களுக்காக நீங்க பேச மாட்டீங்களா? திமுகவுக்கு இயங்குனா எதிர்கட்சியில் எல்லாருமே நீங்க கொச்சப்படுத்தி பேசிட்டு இருப்பீங்களா? உங்களை பேசக்கூடாது, நீங்கள் இயக்கமாக இருந்தால் பேசக்கூடாதா? பேசலாம்.
அரசியல் கட்சி நீ வந்து எப்படி போறியோ அப்படிதான் இயக்கங்களும் இருக்கும். ம். இந்த இயக்கங்கள் எல்லாருமே வந்துட்டு ஏன் இந்த முரண்பட்ட கூட்டணி வச்சப்ப அங்கே பேசவே இல்லை. வைகோ திமுகவை கேட்குறாரு, ம். கருணாநிதி கேட்குறாரு, நீங்கள் வந்துட்டு அந்த குலத்தொழில் ஒன்று செய்யலாம் அப்படின்னு. என்ன தொழில் அது? நான் வாசிக்கிறத பற்றி சொல்லலைன்னு சொன்ன அந்த வைகோவை நீங்கள் இத்தனை கருஞ்சட்டிங்களும் ஒன்றா இருந்தீங்களே, இன்னைக்கு யாராவது விரல நீட்டி கேள்வி கேட்குறீங்களா? இன்றைக்கு மனம் மாறிவிட்டார் சார். அது முடிந்த கதை. அப்படி மனம் மாறி உள்ள வந்துட்டாரு. சொன்ன வார்த்தை தவறுன்னு இன்னும் வித்துட்ரா பண்ணவே இல்லை அவர். அது அவர்களுக்குள்ளாக மனம் மாறி ஏத்துக்கிட்டாங்க. உங்களுக்குள்ளனாக்கா அப்போ நீங்கள் யார்? நீங்கள் வேறு, நான் வேறுன்ட்டு காட்டுறதில்ல. உங்களுக்குள்ளே என்ன வேணாலும் பேசி நீங்கள் கூடுவீங்க. நாங்கள் ஒரு அரசியல் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் இந்த மாவன் அந்த மாவன் சொல்லி பேசிட்டு இருக்கிறது என்ன அயோக்கியத்தனமான அரசியல் சொல்லு. இல்ல அவர்கள் நம்மளை ட்ரிகர் பண்றாங்க அப்படிங்கிறது நான் ட்ரிகர் சொல்றேன். பண்ணுறாங்கல்ல, இதுதான் இந்த தமிழ்நாட்டினுடைய இந்த மோசமான ஆட்சி மக்கள் மத்தியில் கொண்டுட்டு போயிடக்கூடாது. சீமானை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் நல்லா தெரியுது, அது சீமானுக்கு நல்லா பேசிக்கிட்டே இருந்தால் இன்னைக்கு இது தானே பேசு பொருளாகுது. இந்த மோசமான 2 சம்பவம் நடந்திருக்கு 2 நாளா. இது யாராவது பேசுகிறோமா? இல்ல பண்ருட்டியில கூட ஒருத்தர் உயிரோட விவசாயிய பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி யாரும் பேச முடியாது. யாருமே இது ஒரு விஷயமும் நடக்கல. இந்த போதையால் மட்டும் எவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு. இதை பற்றி ஒருத்தர் கூட பேசலை. இதை ஊடகங்கள் பெருசாக போகிற போக்கில் ஒரு செய்தி மாதிரி காட்டுறீங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த போட்டு இதே ஊடகம் திரும்ப அந்த செய்தியவே சும்மா டுபாக்கூர் கும்பல்லாம் வந்து போராட்டம் நடத்திருப்போம். அதை போட்டு காமிச்சு இவனை பேசு அவனை பேசுன்னு போய் தேடி மைக் நீட்டு பைட்டு வாங்கி அது பெரிய பூதாகாரமாக வெடிக்க வச்சு ஒரு ஆட்சி நிலைக்கொள்கையை செய்கிற அளவுக்கு செய்கிற லாபி ஏன் அப்போ வரல உங்களுக்கு? இந்த யோக்கியதில் இருக்கிற நீங்கள் எப்படி சீமானை பார்த்து குருமூர்த்திக்கு பிறந்தவன் அவனுக்கு பிறந்தவன் நீங்கள் வழிநடுக்கி யாருக்கு பிறந்திருக்கீங்க? நீங்கள் விவி கிரி பார்ப்பனர், அந்த பக்கம் ரெட்டி சஞ்சீவி ரெட்டி நிற்கிறார் ஜனாதிபதிக்கு. நீங்கள் யாரை ஆரம்பிக்கணும்? திமுக திராவிட வழி வந்தவர்கள் தானே. சஞ்சீவ் ரெட்டி தானே நீங்கள் ஆதரிக்கணும். பார்ப்பனர் அல்லாதவரை தான் ஆதரிக்கணும். 2 பேருமே தெலுங்கு தான், அது வேற விஷயம். விவி கிரி பார்ப்பனர் போய் நீங்கள் ஆதரிக்கிறீங்க. நீங்கள் யாருக்கு பிறந்தீங்க? விவி கிரிக்கு பிறந்தாரா? இல்லை கேட்குறேன். நீங்கள் விவி கிரிக்கு பிறந்தீங்களா? நீங்கள் இப்போ நீங்கன்றதால பதில் நான் இன்னும் பொறுமையாக சொல்கிறேன். வேறு எந்த சேனலாவது வந்து கேட்டிருந்தாங்கன்னா இன்னும் கோபமாக தான் வந்திருக்கோம். என்ன அப்படியே அமைதியாகவே பேசிட்டு அப்படியே இருந்துட்டு போகணுன்ற நினைப்பில் எப்படியே போக முடியுமா? அது ஒரு தனிப்பட்ட நபரை பேசலை. 36 லட்சம் வாக்குகளை எடுத்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக இத்தனை பேர் நம்பி இருக்கிறாங்க. அதில் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறாங்க. பிற சமூகத்திலும் கலந்து ஓட்டு போட்டிருப்பாங்க. இல்லை இப்போ நாளைக்கு அதெல்லாம் கொச்சப்படுத்துறதுன்னா என்ன அர்த்தம்? இதை வைத்து புரொபகண்டா செய்ய வாய்ப்பு இருக்குல்ல சார். நீங்கள் பாருங்க சீமான் எப்படி பேசுகிறார் அப்படின்ற புரொபகண்டா நடக்குது. வரட்டும்ன்ற இது நீங்கள் பேசுனதுக்கு எதிர்வினை அவ்வளவுதான். மற்றதும் பேசியிருக்கிறார். எல்லாத்துக்கும் சேர்த்து நீ பதில் சொல்லு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லக்கூடாது. இந்த ஆட்சியினுடைய சட்டம் ஒழுங்கு இவ்வளோ மோசமாக இருக்குதுன்றது பேசியிருக்கிறதுக்கு சேர்த்து நீ பேசி, இதை மட்டும் தூக்கிட்டு வராத. அப்போது நீ எக்ஸ்போஸ் ஆகிற. நீங்கள் அங்கே ஏதோ கூலிப்படை வேலையை செய்கிறீங்க. அந்த கூலிப்படை வேலையை ஒழுங்காக செய்யுங்க. தாயை இழுத்துட்டு செய்யாதீங்க. பிறப்பா மேலே செய்யாதீங்க. கூலிப்படைன்ற வார்த்தையெல்லாம் மிகப்பெரிய வார்த்தை தான். நீங்கள் அதை தானே செய்கிறீங்க. மக்களுக்காக செய்கிறீங்களா என்ன? திராவிடத்துக்கு தான் நாங்கள் வேலை செய்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்? நாங்கள் வேலை செஞ்சால் கூலிக்கு மாரடிக்கிறாள்னு என்னை எழுதுறீங்க. கூலிக்கு வேலை செய்கிறவன்றீங்க. அப்போ நீங்கள் யார்? ஏகலைவனை கேட்குற கேள்வி உங்களுக்கும் வருது இல்லை? நீங்கள் யாருக்காக வேலை செய்கிறீங்க? நான் என் இனத்துக்கு சொல்லிகிட்டே செய்கிறேன். என்னுடைய அரசியல் இது, என்னுடைய நிலைப்பாடு இதுன்னு நீங்களும் சொல்லிட்டு செய்கிறீங்க. நான் வந்து இதுக்கு கூலி ஆளுனாக்கா நீங்கள் யாருக்கு கூலி ஆள் சொல்லுங்கள்? காலம் முழுக்க பார்ப்பனர் காலை பிடிச்சி வளர்ந்து வந்த நீங்கள், பார்ப்பன கடப்பாரியை நட்டு வச்சு கும்பிட்டுட்டு இருந்த நீங்கள் எங்களை பார்த்துட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லும்போது கோபம் வருதா இல்லையா? வரும், நிச்சயமாக வரும். சொல்லுங்க. இதை வந்து சட்ட ரீதியா எதிர்கொள்ளலாம். சட்ட ரீதியால இவங்க கிட்ட சட்டத்துல எதிர்பார்க்கவே முடியாது. டிஃபமேஷன் போடலாம். அதெல்லாம் எதுவும் போட்டு இது ஒன்றும் பண்ண முடியாது. என்ன நீதிமன்றம் வழக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. திமிரு, எங்கள் ஆட்சின்ற திமிரில் தான் நீங்கள் எவ்வளோ பண்ணிட்டீங்க. ரோட்டில் இறங்கி போகிறீங்க, எவ்வளோ சண்டித்தனம் பண்ணிட்டீங்க, என்னென்னலாம் பேசுகிறீங்க. இதெல்லாம் திராவிடம்ன்றது இப்படி தானா? தாயை பழிச்சு விவாதத்துக்கு விவாதம், கருத்துக்கு கருத்து. இன்ன வரைக்கும் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லையே. நீங்கள் எப்போவுமே ஒருத்தனுடைய கொச்சியாக அவனுடைய இப்போ நான் பேசிட்டுனா என்னை பற்றி அவதூறாக பேசுறது, உங்களை பற்றி அவதூறாக பேசுறது, இதானே பேச. ஆமாம் நான் எல்லாம் பண்ணேன் தான்டா வா அப்படின்னு தானே நான் பேச முடியும். நீ என்னென்ன பண்ணு பதிலுக்கு அதே மாதிரி நான் பேசினேன் சொல்லுங்கள். சர்வீஸ் சப்ளைலாம் பண்ணி பேசிட்டு இருக்கிறீங்கப்பா நீங்கள். சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பதில் செய்தோம்னா அது ரொம்ப வேற மாதிரி ஆயிடும். வேகமாக இல்லை. நீ என்ன மக்கள்கிட்ட இந்த பிரச்சனையை மடமாற்றணுன்ற 4ஆம் தர வேலையை செய்கிறீங்க நீங்கள். இது பெரியாருக்கு செய்யக்கூடிய துரோகம், இப்ப மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம். இந்த மடைமாற்றம் விஷயத்துல கூட சொல்றோம். இதுல ஊடகம் மடைமாற்றுவதற்கு என்ன இருக்கு? ஏன்னா ஊடகத்துறை சார்ந்த ஊடகவியலாளர் ஒருத்தர் அடிபட்டு ஒன்றும் இல்லை. அதிமுக ஆட்சியில் எதேச்சியாக ஒரு குழந்தை ஆழ்துளை கிணறுல விழுந்துருச்சு. அவன் வெட்டி வச்சுக்கிறான். அப்பங்க அதை மூடலை.
விழுந்துருச்சு. கரெக்டாக? ஆமா, ஆமா. நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், நாமளாக இருந்தாக்கா, நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன், நீ பண்ணது சட்டவிரோதம். முதல்ல அவனை தூக்கி உள்ளே வச்சுருப்போம், கேஸ் போட்டு. கரெக்டாக? அந்த அரசு, அதிமுக அரசு உடனே போயிட்டு அதுக்கு ஒரு அரசியல் அன்றைக்கி தேவை இருந்தது. அன்றைக்கி மருத்துவர்கள்லாம் ஒன்று சேர்ந்த தமிழ்நாடு முழுக்க மிக பெரும் போராட்டம், வேலை நிறுத்தம், சில மரணங்கள் கூட நடந்ததாக சொன்னாங்க. தீபாவளி மறைக்கணுன்றதுக்காக வேண்டி டைவர்ட் பண்ணாங்க. தொடர்ச்சியாக அங்கேயே கேமரா வச்சுன்னு உட்காந்துட்டாங்களே எல்லா ஊடகமும். அந்த சாத்தான் குளமாக 2 காவல் நிலையத்தில் 2 பேர் இறந்தப்ப மொத்த கேமராவும் அங்கேயே உட்காந்துட்டு இருந்தது. எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு சம்பவம் நடந்ததுக்கு, ஒரு மரணம் அனிதா இறந்ததுக்கு மொத்த ஊடகமும் அங்கே போயிட்டு உட்காந்துட்டு அவங்க பின்னாடியே திருந்திது, முதுகுக்கு பின்னாடியே கேமரா வச்சுட்டு. எப்படி இப்போ இன்றைக்கி அதை விட 10 மடங்கு நடந்திருக்கு. 12 அனிதாக்கள் இறந்துருக்கிறாங்க, 10 காவல் நிலையங்கள் அந்த மாதிரி ஏகப்பட்டது நடந்திருக்கு. நீங்கள் ஏன் அப்படி எதுவும் கொந்தளிக்கலை? ஊடகங்கள் சாலையில் பேனருக்கு விழுந்து சுபஸ்ரீன்ற பெண் இறந்து போனாங்க, நிறைய இருக்கு. அதெல்லாம் அதான் ஊடகங்கள் ஏன் பேசலை? அதுக்கு நின்று லைவ் அடிச்சு திரும்ப ரிப்பீட் போட்டுக்கிட்டே இருந்த அதே ஊடகம், பல விவாதங்கள் நடந்தது. அதே ஊடகம் தானே நீக்கி இருக்கிறீங்க, அதே மனிதர்கள் தானே இருக்கிறீங்க. இப்போ இதெல்லாம் பேசினாக்கா ஏகலைவன் ஆகாதவனா, இல்லை ராவணன் ஆகாதவனா, இல்லை இந்த நாங்கள் ஆகாதவர்களா? சொல்லுங்கள். மக்கள் பிரச்சனையை பற்றி நீங்கள் எப்போனா பேசியிருக்கீங்களா? அதுனா நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தோடனே அப்படியே மடம் மாற்றிக்கிட்டே ஓடுறது, ஒரு 3ஆந்தார ஆளை வச்சு 4ஆந்தாரமாக பேச வைக்கிறது. சொல்லுங்கள். அறிவிருக்கக்கூடிய சுபவீர பாண்டியனும் அதைத்தான் செய்கிறாரு, அறிவில்லாத கோவை ராமகிருஷ்ணனும் அதான் செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இது காட்டமான தப்பான பாதினா நீங்கள் எனக்கு அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. இதற்கும் எதிர்வினை பதில் வரட்டும்ன்றேன். தலை நிறைய அறிவு வச்சுக்கிற சுபவீர பாண்டியன் ஐயாவும் அதை தான் செய்கிறாரு. அது ஒன்றுமே இல்லாத கோவை ராமகிருஷ்ணன் முரட்டு சண்டை போடுறதுக்கு மட்டும் உட்காந்துக்கிற ஆள், அவரும் அதை தான் செய்கிறாருன்னா அப்புறம் என்ன வித்தியாசங்க இருக்குது? என்ன உங்களை பெரியார் பகுத்தறிவு எங்கே போச்சு? உங்களுடைய பகுத்தறிவு என்ன படிச்சிங்க? நீங்கள் சாக்கடையிலெல்லாம் ஊந்து பிறந்துக்கிட்டு இருக்கீங்க. சார், அரசியலில் சகிப்புத்தன்மை என்பது அவசியமாக தேவைப்படுது. பொது வாழ்வு வந்துட்டாலே சகிப்புத்தன்மை இருந்தே ஆகணுன்றது. பதிலுக்கு நாங்கள் பேசுகிறோம். பொது வாழ்க்கையில் தானே நீங்கள் வந்துட்டீங்க, பேசாமல் போயிடுறீங்களா? கொஞ்சம் பேசுகிறேன், கொஞ்சோண்டு பேசுகிறேன். ஒரே ஒரு பதிவு மட்டும் பேசுகிறேன். 24 மணி நேரம் நீங்கள் உங்களால் அமைதியாக இருக்க முடியுமா? ஒரு விஷயத்தை உண்மையை மட்டும் பேசுகிறேன் உங்களை பற்றி. நம் நாகரிகமானவர்கள் அதனால சொல்கிறேன், ஒரு விஷயத்த பேசணும். நீ எத்தனை பொய் வழக்கு போட்டு எங்கெங்கெல்லாம் கேஸ் கொடுத்து எப்படி தூக்கி உள்ளே வைப்பீங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். பேசிட்டா உங்களால் நிற்க முடியாது. அரசியலில் நாகரிகன்னு சொல்கிறீங்களா, அந்த நாகரிகத்தோடு நீங்கள் நடந்துக்கணும்னு சொல்ல வரேன். புரியுதில்லை உங்களுக்கு? சரி, அந்த பஞ்சாயத்தை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுடைய விடுதலை, நேற்று அவர் விடுதலை ஆகி வெளியே வந்திருந்தார். வந்தபோது உங்களை பார்த்து நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்க. அதற்கு முன்பாக, அவர் வெளியே வருவதற்கு முன்பாக பாஜக ஆட்களோடு நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க. குறிப்பாக நடிகை கஸ்தூரி அவர்கள் உங்களை கூப்பிட்டு காரில் உட்கார வச்சு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. பிறகு வெளியில் வந்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் ஏதோ ரகசியமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. என்னங்கிறத கொஞ்சம் பகிர முடியுமா? அது நிகழ்ச்சியில தான் கேட்க முடியும், வெளியில் கேட்டால் சொல்ல மாட்டீங்க. இல்லைப்பா, நீ இது என்கிட்ட பேசவே இல்லை, நீ பாட்டுன்னு கேட்க ஆன் ரெக்கார்டில் அப்படியே ஃப்ளோவில் விட்டால் தான் வரும். ரகசியம்னு சொல்கிறேன், அது எப்படி அது சொல்ல முடியும்? ஒன்று, நடிகை கஸ்தூரி முதல்ல நடிகையாக இருக்கிறதுலேருந்தே எனக்கு பழக்கம். புரியல உங்களுக்கு? அந்த கால நட்பு. ஆமாம். நீங்கள் இப்போ பாஜகவில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு நான் திரும்பிட்டு போக முடியுமா? சொல்லுங்கள். அன்றைக்கி ஒரு சகோதரியாக பழகினாங்க. ஒரு நீண்ட காலம் ஊடகத்தில் நான் இருக்கிறேன், அவங்க நீண்ட கால நடிகை திரைத்துறையில் இருக்கிறாங்க. பல களங்களில் பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்துட்டு வாங்கன்னு கூப்பிட்டு காருக்குள்ளே உட்கார வச்சு பேசினாங்க. கரெக்டாக? ஆமாம். திரும்ப வெளியில் வந்துட்டோன்னே திரும்ப பேசிக்கிட்டே இருக்கிறோம். அது கூட அங்கே என்ன அவ்வளோ நேரம் பேசுகிறீங்கன்னு கேட்டுருந்தீங்க. ரொம்ப நேரம் குசுன்னு பேசிட்டு ஒன்று பேசுகிறோம், ஒன்று அது அப்புறமா வரேன். அங்கே ஏற்கனவே பாஜக நிர்வாகிகள் சில பேர், உள்ளேருந்து விடுதலை ஆகக்கூடிய சில பேருக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. ஒருத்தர் உள்ளேருந்து வந்தோடனே அவங்க கோஷ்டி பேசிட்டு இருந்தாங்க, பார்த்துருப்பேங்க. அதில் சில பேர் இந்த பக்கம் ஏர்போர்ட் மூர்த்திங்க தெரிஞ்சவனதால கொஞ்சம் பேர் நின்னாங்க. நல்லா அம்பேத்கரிஸ்ட்டுக்கு அவங்க கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நல்ல திமுக நண்பர்கள் 2 பேர் அங்கே இருந்தாங்க. திமுக நல்லன்ற வேற ஆட் பண்றீங்க. சொல்கிறேன் நான், இருந்தாங்க. இத்தனை பேர் இருந்தாங்க. உங்களுக்கு ஏன் உன் கண்ணுக்கு ஏன் பாஜக மட்டும் தெரியுது? கிட்டத்தட்ட ஒரு 8-9 அம்பேத்கரிஸ்ட்டுகள் இருந்தாங்க, 2 திமுக நண்பர்கள் இருந்தாங்க, வேற கட்சி நண்பர்கள் கூட சில பேர் இருந்தாங்க. உள்ளேருந்து வர பாஜக நிர்வாகிக்காக வந்திருந்த சில பேர் ஏர்போர்ட் மூர்த்தியை பார்க்கறதுக்கு நின்னாங்க. அதில் சில பேர் நின்னாங்க. கஸ்தூரி, நடிகை கஸ்தூரி அவங்க மட்டும் தான் உங்கள்கிட்ட அதிக நேரம் ரொம்ப நேரம் பேசிட்டு நான் மற்றவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் வந்தது ஏர்போர்ட் மூர்த்திக்காகத்தான் வந்தேனே என்கிட்ட பேசுகிறாங்க. ஏன் வந்தேன்னா, நான் சிறைக்குள்ளே இருந்தப்போ என்னை எப்படி பொய் வழக்கு போட்டு வச்சாங்களோ அந்த சிறைச்சாலை வாசலை நான் திரும்ப பார்க்கணுன்னு ஒன்று. அடுத்தது என்னன்னா, இவர் நல்ல மனிதர், உண்மையை பேசக்கூடியவர், ஏர்போர்ட் மூர்த்தி.
எனக்காக பேசியிருக்கிறாரு, ம். அவருக்காக நாங்கள் வந்து நிற்கணும் அப்படின்றப்ப அன்னைக்கு அன்னைக்கு காலையில் அவருக்கு விமானம் பயணிக்கிறதா இருந்தது ஹைதராபாத்துக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக. அது விலை அதிகன்றதால சரி அடுத்தது தள்ளி போட்டு காலையில் போகிறதா இருந்தது. ம். அதனால் இந்த இதுக்குள்ளே ஆர்டர் வந்ததால் நான் வந்து நின்றுட்டு இருக்கிறேன்னு பேசினாங்க. அப்புறம் அதுக்கு பிற்பாடு காதில் குசு குசுன்னு பேசுனதெல்லாம் வேறு அரசியல். சொல்ல மாட்டீங்களா? அது சொன்னால் இன்னைக்கு இவர்களுக்கே வேறு மாதிரி இருக்கும். சரி சரி. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறைய தகவல்கள் இருக்கும். ம். ம். அரசியலில் சொல்லக்கூடியது ஒன்று, சொல்லக்கூடாததுன்னு ஒன்று. அதில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சில திமுக புள்ளிகள் எப்படி பாஜக கூட ரகசிய தொடர்பில் இருக்கிறாங்க ம். ம். சொன்னோம்னா நல்லா இருக்குமா? ஐயர். அதை வந்து ஏகலைவன் இங்கே வாங்க, இது இங்கேருந்து ஒரு ஆள் டெல்லியில் அவங்களோட பேசிட்டு இருக்கிறாங்க, அது அந்த கட்சியில் இருக்கிறதால எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுது, இவ்வளோ அமௌண்ட்லாம் கூட பேசி எங்களை விட்டா போகுதுன்னு கதறிட்டு இதெல்லாம் கத்தி பேச முடியுமா? பேச முடியுமான்னு பேசிட்டீங்களே. இல்லைங்க, இல்லை நான் சொல்கிறது ஆளை சொல்லலை. சரி சரி. உதாரணத்துக்கு சொல்கிறீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் இல்லை, நான் ஏகலைவன் இங்கே வாங்கலாம், அவன் என்னை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டான், நான் பதிலுக்கு இப்படி பண்ணணும் ஓப்பனாக சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அந்த மாதிரி ஏதோ சில தகவல்கள் அரசியல் நடவடிக்கைகள் அவங்க காதுக்கு வந்து எட்டனதை புரிஞ்சிருச்சு எனக்கு சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்சிருச்சு. புரியுதில்ல உங்களுக்கு? அது அவங்களுக்கு ஒரு நீண்ட கலைத்துறையில் பெரிய நெட்வொர்க்கு, அதுவும் இல்லாமல் அரசியல் வட்டாரத்துலேயும் ஒரு நெட்வொர்க்கு. புரியுதில்ல? அவங்க எடுத்தோடனே நீங்கள் வந்து பாஜக சங்கினி எப்படி முத்திர குத்திட முடியும்? நீங்கள் பேசுறதை விட நிறைய முற்போக்கு கருத்து பேசுகிறாங்கப்பா. பெரியாரிஸ்ட்னு ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறீங்களா? நடிகை கஸ்தூரி எங்கள் கருத்துக்கு ஒத்து போனாங்கன்னா கண்டிப்பாக ஒத்து போகிற இல்லை, பெரியாரிஸ்ட் கருத்துக்கள் நிறைய பேசுகிறாங்க. அவங்க பெரியாரிஸ்ட்னு ஒத்துக்கிறீங்களான்ற முற்போக்கு நிறைய பேசுகிறாங்க. இருக்கிற இடம் சரியில்லை பாஜக. அங்கே ராங் பார்ட்டி ரைட் பர்சன் பாஜக. வாஜ்பாய் சொன்ன மாதிரியா? அங்கே மட்டும் போய் ஒட்டுறீங்க, அங்கே லாபம் வருதா, இங்கே ஒன்றும் வரலையா உங்களுக்கு? இதே கஸ்தூரி நடிகை நாளைக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு மத்திய மந்திரி ஆகிக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மன் மாதிரி. ராஜ்யசபா எம்பி ஆகி ஏதோ மந்திரி ஆயிடுறாங்க, பேருக்கு வச்சுக்கிங்களேன், அடுத்த ரவுண்டில் ஆயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டு இல்லை நான் சொல்கிறேன், ஆயிரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களன்னு போய் பார்ப்பீங்களா? மனு கொடுத்துக்கிட்டு எதுக்கு போகிறீங்கன்னு கேட்டால் தமிழ்நாட்டு நலன் கருதி போய் பார்க்குறேன்னு போவீங்களா மாட்டீங்களா? செங்கலுக்கு ஜிஎஸ்டி குறைக்கணும்னு போவீங்கல்ல. ஊர்கா மாமின்னு சொல்லிட்டு அந்த மாமியோட காலை பிடிச்சிட்டு நிற்கிறீங்களா? அது எப்படி அது அப்படின்ற கேள்வி வருது இல்லை? அதனால் இப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டால் யார் காலையும் விழுவோம், அதிகாரம் இல்லாதப்ப அவங்கள நீங்கள் சங்கியாக பார்க்குறீங்க, அதான் கேள்வி. புரியுதில்ல? நிறைய முற்போக்கு கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கிறாங்க, பெண்கள் விடுதலை பற்றி பேசிக்கிறாங்க, பெரியாரிஸ்ட்னு எடுத்துக்க முடியல உங்களால், சங்கின்றீங்க நீங்கள். ஒரு நட்பு ரீதியாக ஒருத்தருக்கு வராங்க, எத்தனை பார்ப்பனர்கள் உங்கள் விசேஷத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க, திராவிடர்கள் விசேஷத்துக்கு, அப்போ அவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இல்லை ஏற்கனவே வந்து உங்களை சங்கின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இப்போ நீங்கள் நேற்று அவர்களோட பேசி என்ன வந்து ஒரு காலமும் நீங்கள் நான் திராவிட கும்பல் நல்லவனு நான் சொல்லவே போகிறதில்ல. சங்கி, திருடன், மொல்ல மாதிரி, முடிச்சவிக்கி, பொண்ணை கையை பிடிச்சி ஈத்தியா, என்ன கையை பிடிச்சி ஈத்த, இதே தான் பேசிட்டு இருப்பான். ஆமான்னு சொல்கிறேன் நானே தான். புரியுதில்ல? சரி, அதை தாண்டி என்ன விஷயம்? நீ வா, அந்த கருத்து வைக்கிறீங்க, இந்த கருத்துக்கு நான் பதில் சொல்கிறேன், பதில் சொல்லுன்னு கேட்குறேன். நான் சங்கியாக இருந்தானே எதுவாக இருந்தானே அந்த கேள்வி இவ்வளோ பேர் வழிநெடுக்க பார்ப்பன கடப்பாரியை கழுவி பொட்டு வச்சு குங்குமம் வச்சு கும்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் நான் பட்டியல் போடுறேன். ஈவேரா காலத்தில் எத்தனை சம்பவம் நடந்திருக்குது, அதுக்கு பிறகு எத்தனை சம்பவம் நடந்திருக்குது. இப்போ கூட வந்துட்டு பிரசாந்த் கிஷோர்ன்ற பார்ப்பன கடப்பாரி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் நட்டு வச்சு தான் நீ ஜெயிச்சு சேரில் உட்காந்துட்டு இருக்கிற. ஒன்று வேணாம், 67 நீ அதிகாரத்துக்கு போனதே இதே ராஜாஜி இந்த பார்ப்பன கடப்பாரியை காலை தொட்டு கும்பிட்டு அதன் முதுகில் ஏறி தான் நீ கோட்டைக்கு போன. இல்லைன்னா வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து யாருக்கு பிறந்தீங்கன்ற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க சொல்லு. அதானே சீமான் கேட்குறாரு, இன்னைக்கு பதில் சொல்ல. நீங்கள் தானே போட்டீங்க முதல் கேள்வி, பதில் கேள்வி திரும்ப கேட்குறாரு, பதில் சொல்லன்ற. அடுத்த மேடை பேசிட்டாங்கன்னா மட்டும் என்ன ரகசியம் என்ன பேசுனீங்க? சங்கிகளோட உங்களுக்கு அங்கே வந்தவன் 4 விதமாக 4 பேர் தான் எல்லாரும். நான் அரசியல் இருந்தப்போ தெரிஞ்சு நாளைக்கே ஒரு நிகழ்ச்சியில் பார்க்குறேன், திராவிட தலைவர்களை பார்க்குறப்ப பேசுனேன். ப்ரெஸ் கிளப் இதுக்கு போனோம், நம்ம புக் ஃபேருக்கு போனோம். நிறைய பேர் திராவிட நண்பர்கள் பேசுனாங்க, கை கொடுத்தாங்கல்ல, அதுக்கு வேணான்னு உதறிட்டு போக முடியும். அந்த அரசியல் நாகரிகம் இருக்குது, அந்த நாகரிகம் தான். அங்கே சிறை வாசலில் நடிகை கஸ்தூரி இன்னும் மற்ற வந்திருந்தாங்க, 2 பேர் போலீஸ் பாதுகாப்போட வந்த பாஜக நிர்வாகிகள் கூட இருந்தாங்க. அவங்க என்னை பார்த்துட்டு வணக்கம் கை கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு தொடக்கத்துலேருந்து இன்னைக்கு அவங்க வந்து விஐபியாக இருக்கலாம் தம்பி, நேற்று தொடக்கத்தில் அவங்க சாதாரண ஒரு கட்சி நிர்வாகியாக இருக்கிறப்பதுலேருந்து பழக்கம். பழைய நட்பை புதுப்பிச்சிருக்கீங்க? இப்போ புதுப்பிக்கல, நான் அப்பப்போ பார்க்குறப்ப பேசி தாக்குறோம். அந்த இடத்துக்கு அவங்க வந்துருக்குறாங்க, நான் அந்த இடத்துக்கு போகிறேன், சந்திச்சது பாஜக சங்கி. அங்கே ஏன் பாஜக அம்பேத்கரிஸ்ட்டுங்களும் வந்திருந்தாங்க.
அம்பேத்கரிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகளும் இருக்காங்கல்ல. வந்தாங்க. அப்போ அதையும் நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. எங்க கண்ணுக்கு வந்து சங்கி தான் உறுத்துது. கண்ணு வந்து சரியில்லை தம்பி, பார்வையை நீங்கள் மாற்றணும். புரியுதுல? இப்போ உங்களுக்கு அங்கே கஸ்தூரி வந்து உங்களுக்கு சங்கியாக தோணுதுன்னா அப்போ எஸ்வி சேகர் என்னவா தோணும் உங்களுக்கு? அவர் தான் இப்போ இங்கே வந்து சேர்ந்துட்டாரு. உங்கள் பக்கம் வந்துட்டோன்னு தண்ணி தெளித்து புனிதராயிட்டார். வாஷிங் மிஷினில் போட்டு கழுவி விடுங்க. இன்னும் சொல்லப்போனால் அவரால் உங்களுக்கு ஒரு பெரிய சமூக விடுதலையே பேர் வந்திருக்குது உங்களுக்கு. அவருக்கு அதாவது இங்க வந்ததோ இல்லையோ அவருக்கு வந்துருச்சு. இல்லைங்க, சீரியல்ல சான்ஸ் கிடைச்சது. அப்படி நீங்கள் சொல்ல எஸ்வி சேகர் நீங்கள் குறைச்சி மதிப்பு போகலாம். எனக்கு சில விஷயங்கள் அவர் மேலே விமர்சனம் உண்டு. அவரை மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கிட்டு அவர் எடுத்து புதைத்த அனாதை பெண்களுடைய எண்ணிக்கை ரொம்ப நிறைய விஷயம். இதில் அந்த அங்கங்கே அப்பப்போ சுடுகாட்டுக்கெல்லாம் போயிட்டு அந்த எரி விட்டுற இடத்துல இருக்கிறப்ப அவரே கடைசி வரைக்கும் இருந்து பண்ணுவார் அனாதை பெண்களுக்கு. அப்படி பண்ணும்போது அந்த இடுகாட்டு தொழிலாளர் இருக்காங்கல்ல, அந்த எரிக்கிறவங்க அவங்க வந்து என்னென்னா அன்றைக்கி எவ்வளோ பிரேதங்கள் வருதோ அதுக்கேற்ற காசு வாங்கிட்டு போகிறாங்களோ அதோடு தான் அவங்க சம்பளம்லாம் ஒன்றுமே கிடையாது. இதை பேசி தொடர்ந்து அவங்கக்கிட்ட உட்காந்து உரையாடி பேசி இவங்க வந்து இன்னைக்கு இறந்தா வந்து காசு வராங்க, அவங்க கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஏன் இவங்களை வந்து ஒரு அரசு ஊழியர் ஆக்கக்கூடாது? அவங்கக்கிட்ட அப்படி ஒரு கோரிக்கை இருக்குது, ஏன் அந்த அரசு எடுத்துக்கல அப்படின்னு 2007 சட்டமன்றத்தில் முதலாக பேசியவர் இதே எஸ்வி சேகர் பார்ப்பனர். அதுக்கு பிற்பாடு தான் கருணாநிதி அதை சட்டமாக்குறாரு. திராவிட மாடல் அரசு, அதாவது கருணாநிதி அரசு, திராவிட அரசு, கருணாநிதி இந்த சட்டத்தை முதலாக கொண்டு வந்தார். சரி, அதுக்கு விதை போட்டு இப்படி இத்தனை வருஷமாக அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரிய வேணாமா? அவங்ககிட்ட ஓட்டு வாங்கி பழப்பு நடத்துகிற அது தெரிய வேணாமா உங்களுக்கு? பார்ப்பனர் எஸ்வி சேகர் சொன்ன பிற்பாடு சட்டமன்றத்தில் பேசின பிற்பாடு சட்டத்தை நிறைவேற்றி நீங்கள் அவங்கள அரசு ஊழியராக்குறேன்னா அப்போ இத்தனை 67 நீ என்ன பண்ணிடுவோம்? யோகியது தெரியுதா? இன்னைக்கு எங்கே இருக்கிறாரு? அதான் இன்னைக்கு அங்கே தான் இருக்கிறார். திமுக இங்கே கூடாரத்தில் இருக்கும்போது கரெக்டு. நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா, உனக்கு சுயமாக தெரியல. இதுக்கும் ஒரு பார்ப்பனர் வந்து தான் உனக்கு அறிவுரை சொல்லி உனக்கு வந்து கோரிக்கை வச்சு நிறைவேற்ற வச்சு உனக்கு அந்த பேரை வாங்கி கொடுக்குறாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, காலம் முழுக்க தம்பி நீங்கள் யாருக்கிட்டேருந்து யாரை வேணாலும் பிரிக்கலாம் முடியும். இந்த திராவிடரை வந்து பிராமணர்கள்ட்டேருந்து பிரிக்க முடியாது. மொத்தமாக தின்னு கொழுத்தது பிராமணர்கள்கிட்ட, ஆதரவு தெரிவித்தது பிராமணர்களோட ஆதரவில் வளர்ந்துட்டு இவ்வளோ பட்டியலும் சொல்கிறேன். அப்புறம் அவனை போய் பாப்பான்னு நீ திட்டிக்கணும். இந்த பக்கம் வந்து பேசுகிறவங்களை வந்துட்டு திருமண சம்பந்தங்கள் வச்சுக்கிறது. சொல்லுங்கள். அவன் வந்து சங்கின சிறைச்சாலைக்குள்ளே வந்தார். ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம கூட வந்துட்டு போயிட்டு இருந்தார். நம்ம நட்பாருன்னா அந்த வகையில் போனோம். கரெக்டாக போனோம், நம்ம பார்த்தோம், பேசணும். இதில் என்ன ரகசியம் இருக்குது? அந்த சொன்ன ரகசியம் காதில் பேசிகிட்டு இருந்தாங்க என்கிட்ட. அது மேலிடத்து மூலமாக சில தகவல்களும் தெரிஞ்சது என்கிட்ட. இப்படிலாம் நடக்குது ஏகலவன், இப்படிலாம் நடந்துருக்குது, இங்கே வந்து பேசுகிற வீரவசனம் வேறு, அங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? இல்லை, தமிழ்நாட்டில் பாஜகவை உள்ள வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப குறிப்பாக திராவிடம் தம்பி அந்த சட்டியெல்லாம் திமுக இருக்கு. அந்த சட்டி பழைய சட்டி உடைச்சாச்சு தம்பி. பாஜக இல்லாமல் நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லாமல் பாஜக இல்லை. ரெட்டைக்குழல் துப்பாக்கின்றது நீங்களும் வீரமணியும் கிடையாது, தீக்காவும் திமுகவும் கிடையாது. பாஜகவும் திமுகவும் தான் ரெட்டைக்குழல் துப்பாக்கி. அது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நான் தெளிவாகவே பேசுகிறேன். அது இல்லைன்னா நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லைன்னா அது இல்லை. 5 வருஷம் நீங்கள் தாக்கு பிடிச்சின்னு இருந்தது. இல்லை, நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தெரியாமலா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏ கூட்டணியில் பாஜக அதிமுக வெற்றி பெறுன்ற நம்பிக்கையில் இருக்கிறாரு. ஒரு பக்கம் நீங்கள் பாஜகவும் திமுகவும் ஒன்றா இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. தேர்தல் அது எப்படி வரப்போகுது? நான் சொல்ல வரல. இரட்டை குழல் துப்பாக்கி நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டு வந்தீங்க. தொலைஞ்சி போன காங்கிரஸை நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே திரும்ப அழைச்சிக்கிட்டு வந்தீங்க. வீழ்த்தப்பட்டு வேரடி மண்ணோட புதைக்கப்பட்ட காங்கிரஸை நீ தான் திரும்ப தோளில் தூக்கி கொண்டுட்டு வந்தீங்க. இப்போ 2009 கூட அனுப்பியாச்சு காங்கிரஸ் வீட்டுக்கு. திரும்ப நீ தான் தோளில் தூக்கிட்டு வந்து உட்கார்ற தமிழ்நாட்டுக்குள்ளார. எல்லா சீர்கேட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் தான், வேறு யாருமே இல்லை. அந்த மாதிரி பாஜக கூட தொடர்ந்து நீங்கள் தான் தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க. சட்டமன்ற உறுப்பினராக்குறீங்க. ஒருத்தர் பெரிய நல்ல மனிதர், ரொம்ப சிறந்த ஒரு மனிதரை தோற்கடிச்சிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன் அவர்களை வந்து நீங்கள் ஜெயிக்க வச்சிங்க. எதை நீங்கள் செய்யலை? இப்போவும் வந்து போய் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்ம போய் பார்க்குறீங்களா? எதுக்கு பார்க்குறீங்க? ஒரு நிதி நம்ம தொகுதிக்கு நிதி ஒதுக்குவாங்க. 2001 நல்லா நிதியை கொடுத்துட்டு இருந்தாங்களா? சொல்லுங்கள். நான் என்ன சொல்கிறது? இல்லை, நீங்கள் அப்போ 2001 தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் நிதியை கொடுத்துருக்குது அப்படின்னு தானே அர்த்தம். இப்போ தடையாக இருக்குது, அதுக்காக இப்போ போகிறோம், பகையாக மாறி போச்சு, இப்போ போய் நாங்கள் கேட்க போகிறோம்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? அது என்ன உங்களுக்கு நெருக்கடி வந்து இப்போ மட்டும் நீங்கள் வந்து நிதியமைச்சரை பார்க்க போகிறீங்க? அதுக்கு முன்னாடி பார்க்க வரலையோ? சரி, அது நிறைய பேசிட்டோம் ஐயா, அதை நம்ம கடந்து போயிடுவோம். அது அடித்து துவைச்சாச்சு. அடுத்து நடிகர் விஜய் அவர்கள்
எக்ஸ்க்ளூசிவான பேட்டி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு நேற்று இரவு NDTVயில் ஒரு தம்ப்நெயில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆர்வமாக உள்ளே போயிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூ போல் விஜய் செய்தியாளர் சந்திச்சிட்டாருன்னு உள்ளே போய் பார்க்கலான்னு போகிறேன். விஜயை சந்தித்து என்ன நாங்கள் பேசினோம், அவர் எங்கள்கிட்ட என்ன பேசினார் என்று NDTV ரிப்போர்ட்டர்கள் 4 பேர் சேர்ந்து கொண்டு ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லி போட்டோன்னே பெருத்த ஏமாற்றம். விஜய் அந்த கான்க்ளேவுக்கு வந்திருக்கிறார் போல இருக்கு. ஆனால் ஆன் லைவுக்கு வரல, ஆன் யாருக்கு வரல, ஆஃப் யாரில், ஆஃப் ரெக்கார்டில் இவங்களுக்குள்ள பேசியிருக்கிறாங்க. அதை இவர்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இவ்வளவுதான் ஒரு கட்சியின் தலைவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசுவாரா, இந்த மாதிரி மெத்தடில் தான் பேசுவாரா அப்படிங்கிறது புதுசாக இருக்குது. இது எப்படி போகும்னு எனக்கு தெரியல. இல்லை, சில சொன்னால் உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும், வருத்தப்படுவீங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை, முதல்ல ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஒன்றும் தெரியாத ஒரு நபர்னு தொடர்ச்சியாக கொச்சப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. அவரும் அந்த பிரபலமான ஆங்கில சேனலுக்கு அவங்க உட்காந்து நிர்வாகம் ஏற்பாடு செஞ்சதில் உட்காராரு, மைக்கை பிடிச்சாரு, துண்டு சீட்டு கையில் இல்லை, எந்த குறிப்பும் கையில் இல்லை, கேட்ட கேள்விகள்லாம் பட்டுன்னு பதில் மிக மிக தெளிவாகவும் ஒரு தன்மையாகவும் ஒரு அரசியல் நாகரிகத்தோடும் பதில் சொன்னார். விஜயை பற்றி கேட்டாலும் சரி, மற்றவங்கள பற்றி கேட்டாலும் சரி, ரொம்ப நீட்டாக இருந்தது, கவனிச்சிருப்பீங்க. ஆமாம் ஆமாம். திமுக தரப்பில் ஸ்டாலின் அவர்கள் பேப்பரை படித்தாலும் கூட சரி, ஏதோ சமாளித்து ஒரு விஷயத்தை பேசி முடிச்சுட்டு போகிறாரு. நீ தான் எல்லாம் வந்து முதலமைச்சர் நாற்காலி எனக்குத்தான் சொல்ல வரீங்கல்ல, ஏன் மீடியா கண்டு பயப்படுறீங்க? நேராக உட்காந்து பேசிட வேண்டியது. அது என்ன ஆஃப் த ரெக்கார்டாக கேமராவுக்கு முன்னாடி இல்லாத இன்டர்வியூன்னா அது எனக்கு புரியல. ஏன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு விதமானது. இது சில விஷயங்கள் நம்ம சொல்லிடுறோம். இப்போ ஆந்தை ஜூனியர் விடலாம், ஆந்தையார் ராத்திரி ரவுண்ட் அப்புன்னெலாம் வரும். எனக்கு சீனியர் அவர், ஆந்தை குமார்னு பேர். சரி, ரொம்ப எனக்கு சீனியர். அவர்லாம் எனக்கு ரோல் மாடலாக இருந்தவர். நான் அவர் அதெல்லாம் நிறைய இன்வெஸ்டிகேஷன் கட்டுரெலாம் நிறைய படிப்பேன், அது நல்லாயிருக்கும். அவர் குமுதத்துக்கு வந்தார். சரி, எங்கள் கூட இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அப்போ விஜயை பேட்டி எடுக்கிறதுக்கு அவரும் இன்னொரு பத்திரிக்கையாளரும் போகிறாங்க. போயிட்டு வந்தோன்னே என்னை வந்து இன்னும் ஏங்ஸ் அப்படின்னு தான் கூப்பிடுவார் அவர். அவர் பேசிட்டு இருக்கப்ப சொன்ன ஒன்று, இப்போ நேற்று கூட நீக்கி கூட அதை ரீகால் பண்ண திருப்பி சரி போனார். பேட்டின்னா பரபரப்பாக ஓடுது, குமுதத்தில் அட்டப்பட கட்டுற. என்னன்னா கதையை ஏன் கேட்டிங்கனாக்கா, போய் முதல்ல பேட்டி கேட்டோன்னே, பாஸ் எனக்கு பேட்டியெல்லாம் கொடுக்க தெரியாது, உங்களுக்கே தெரியும், பேட்டியெல்லாம் நமக்கு நீங்களே கேள்வி நீங்களே பதில் எழுதி எடுத்துகிட்டு வாங்க, விஜய் சொல்லியிருக்கிறாரு. விஜய் சொல்லிட்டு எழுதி எடுத்துக்கிட்டு வந்து அதில் மட்டும் 2-3 திருத்தம் மட்டும், இது தப்பாக தோன்ற மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் மாற்றிக்கலாம், இது கொஞ்சம் மாற்றிக்கலாம் சொல்லிட்டு முடிச்சுட்டா அனல் பறக்கிற பேட்டி விஜய் அட்டப்பட கட்டுற. அதே போல் அதே ஆந்தியாரம் இன்னொரு மருத்துவர், அவர் இன்னைக்கு இன்னொரு பத்திரிக்கை ஆசிரியர் இருக்கிறார், அவர் பர்மிஷன் இல்லாமல் நான் சொல்லக்கூடாது, ஆந்தியார்னா நான் அவர்கிட்ட பேசிட்டேன். அவங்க 2 பேரும் பேட்டிக்கு போகிறாங்க. அப்போவும் அதே போல் எழுதி எடுத்துகிட்டு வாங்க, அடக்கடவுளே, எழுதி எடுத்துக்கிட்டு வந்து இவங்களே கேள்வி பதில் எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் கேட்டோம். பேசிகிட்டு இருக்கிறப்ப அது தெரிஞ்ச கதை தான், இதுதானே நடந்துச்சு, இதான் நடக்கும். அவர் எப்போ பேசுகிறாரு, எப்போ பேட்டி கொடுத்தாரு. ஆனால் பத்திரிக்கையில் பிரபலமாக போவோம், பிரபலமாக அட்டப்பட கட்டுற போட்டுங்க. அதுபோல் பிரபலமாக பேசப்பட்ட இன்னொரு பத்திரிக்கை, எங்களுக்கு மாற்றாக இருந்த இன்னொரு பத்திரிக்கையில் அவருடைய பேட்டி வந்தது. பார்த்துட்டு எனக்கு சக பத்திரிக்கையாளர் இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாரு, என்ன நண்பா, என்ன பேட்டிலாம் தூள் அட்டகாசம் நல்லா இருக்குன்னு. எங்கே கொடுத்தா ராத்திரி முழுக்க நாங்கள் தான் உட்காந்து எழுதி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன் அவரோட பதில் இவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்களாம் ஒன்று போட்டு நீங்களே எழுதி எடுத்துகிட்டு வாங்க. அது சரியாக இருந்தால் கரெக்ட் பண்ணிப்போம். இப்போ அரசியல் பேட்டினா அவர் என்னன்னு வந்து பேசுவார். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, NDTV ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள போய் ஒரு தனி அறையில் சந்தித்து பேசும்பொழுது இதே போல் நடந்திருக்குமோ? நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கிங்க, என்கிட்ட இருந்தால் கரெக்ட். அது வந்து அவங்க என்ன பர்சனலாக பேசியிருப்பாங்க, அதில் வந்து மாற்று கருத்தில் அவங்க என்ன கேட்டுப்பாங்க. ஏன்னா அவர் சொன்ன பதில் எல்லாமே ஒரு ஆட்கள் முழுக்க என்ன பதில், ஐம் நாட் அ கிங் மேக்கர், ஐம் த கிங். நான் வந்து யாரையும் முதலமைச்சர் ஆக்குவதற்காக இங்கே வரவில்லை, நான் முதலமைச்சர் ஆகணுன்றதுக்காக தான் வரேன், நான் ஜெயிச்சிருவேன். இது ஏற்கனவே ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்க, புரியுதில்ல? அதனால நீங்கள் பேசிட்டீங்க. போனவங்க எல்லாமே நல்ல இன்டெலெக்சுவல், ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டு தான் வந்து உட்காருவாங்க. எப்பவுமே நாங்களாம் ஒரு இதுக்கு போகிறப்ப ஒருத்தர்கிட்ட போகிறோம் இப்போ அப்படின்னாக்கா நிறைய தரவுகளை எடுப்போம், நிறைய விஷயம் விசாரிப்போம், படிப்போம், கேள்விகள் எடுப்போம். அந்த சீனியர் கேடர்ஸ் யாரெல்லாம் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்புறம் எடுத்துகிட்டு போய் உட்காரோம். அவளை லேஸில் போய் ஒரு பேட்டியில் உட்கார மாட்டோம். நீங்கள் இன்னைக்கு நினைக்கிற யூடியூபர்கள் வந்து உட்காந்துட்டு பேசி கேள்வி கேட்டு போகிற போக்கு பத்திரிகையாளர்கள்ட்ட இல்லை, டீப் ரிசர்ச் இருக்கும். பத்திரிகையாளர்கள் வேறு, யூடியூபர்கள் வேறு. அப்போ கேள்விகள் கேட்கும்போது ஒரு வேளை இதுக்கு இது மாதிரி சொன்னார்னா மடக்க என்ன விஷயம் இருக்குன்றது நீங்கள் எடுத்துக்கணும். நீங்கள் பேசும்போதே நான் கிராஸ் பண்ணணும், அப்போ நான் அது விஷயமா தரவுகள் நிறைய வச்சுட்டு இருக்கணும். அப்படி தான் இப்போ உட்கார முடியும், இல்லைன்னா இல்லை.
அந்த மாதிரி உட்காந்து அவங்க பேசக்கூடிய ஆட்கள் இந்த பத்திரிக்கையாளர்கள் உட்காந்து இருக்கிறவங்க. தமிழ்நாடு அரசியல்னு பேசுகிறப்ப இன்னும் அரசியல் நிலவரம் உனக்கு தெரியும், சும்மா சொல்லுங்களேன். இனி என்ன பேசுவார் விஜய்? அலைன்ஸ் எப்படி இருக்கு? 1967 இப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள், அதுக்கு முன்னாடி குள்ளுகப்பட்டங்க பார்ப்பனர் அப்படின்னு ராஜாஜி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். அதெல்லாம் நமக்கு அது ஒரு மேடையிலே சொல்லியிருந்தாரு. நான் அவர்களே இவர்களேன்னு பேசவோ இல்லை பழைய கதைகளை கிளறவோ வரவில்லை, புதுசா நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம் அரசியல்ல பழைய கதை மேல தான் நீங்க கட்டடமே கட்ட முடியும் தம்பி அப்படின்னு அவர் பாடம் சொன்னார். அங்கே தான் எடுத்துக்கணும். நீங்கள் எடுத்தோடனே நேராக போயிட்டோம்னா அது ரசிக குஞ்சித்தனமாக தான் போகும். தமிழ்நாடு அரசியலில் எப்படிலாம் என்ன நடந்தது, அதுக்கு பிறகு என்ன நடந்தது புரியுதுல, என்னைக்கு எதிரும் புதிருமாக இருந்தது, எப்போல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க, அதுக்கான சூழ்நிலை என்ன, ஆளானப்பட்ட எம்ஜிஆருக்கு எதிராக ஒரு அணியை உருவாச்சு, எப்படி உருவாச்சு, எம்ஜிஆர் எதிர்த்து வெளியே வந்து எஸ்டிஎஸ் ஒரு தனி கட்சி ஆரம்பித்து பிரம்மாண்டமான மாநாடு நீங்கள் நடத்தின மாதிரி ஒன்று நடத்தினாரு, அது எப்படி, இந்த வரலாறுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா திருப்பி அவர்கிட்டே வந்தாரு. அது எப்படி அந்த வந்தது மட்டும் இல்லை, திரும்ப அது பின்னாடி அவங்களுக்கும் பின்னாடி வந்து எம்ஜிஆருக்கும் பின்னாடி வந்து செல்வி ஜெயலலிதானுடைய பிரச்சார வேனில் ஒரு சீனியர் அமைச்சர் எம்ஜிஆர் கூட நின்று அரசியல் பண்ண ரொம்ப சீனியர். அவர்லாம் இந்திய எதிர்ப்பு போராளியுடைய மிக பெரும் போராளி அவர். அந்த பிரச்சார வேனில் மேலே கம்பி இருக்கல தொங்கிட்டு போனார். அதை நாங்களாம் பின்னாடி பைக்கில் அந்த சீனை வந்து மணிவண்ணன் வந்து ஒரு படத்தில் ரீக்ரியேட் பண்ணியிருப்பார். இல்லை அதான் இந்த மாதிரிலாம். அப்போ நீங்கள் இந்த இதெல்லாம் நீங்கள் பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், பேட்டியில் இதெல்லாம் வரணும். நீங்க என்னன்னு பேசுவீங்க, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, சரி என்ன பேசுவேன். கரண்ட் மேட்ரு கரண்ட்ல நீங்க கரூர்ல 41 பேர் மரணம் ஆயிட்டாங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கரண்ட்ல எந்தெந்த கட்சிகளோட நிலைப்பாடு என்ன அது தெரியுதா, எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களால் இண்டிவிஜுவலாக சொல்ல முடியுமா விஜய், எந்தெந்த கட்சிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஒன்றா சேர்ந்தா யாருக்கு வெற்றின்ற மாதிரி கணக்கு உங்ககிட்ட இருக்குதா, தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்கு டோட்டலாக எத்தனை பர்சன்டேஜ் இருக்கணும், அந்த கட்சி எது எடுக்கும் அப்படின்றது உங்களுக்கு இருக்குதா, ஒரு தேர்தலையும் ஏன் சறுக்கிறாங்க, ஏன் ஏறுறாங்க, அந்த சறுக்கலுக்கும் ஏற்றத்துக்குமான அடிப்படை காரணம் மக்கள் அதிருப்தி, அதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு புள்ளி வர இருக்குதா. பணம் மட்டுமே முடிவு செய்யணும்னா நிரந்தரமாக எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாவே இருந்திருப்பாங்க, கருணாநிதி வந்திருக்க முடியாது. பணம் மட்டுமே முடிவு செய்யணும்னாக்கா கருணாநிதி மட்டுமே வந்திருப்பாரு. அவங்க கிட்ட இருக்கிற இந்த எதிர்பார்ப்பு நீங்க வந்து விஜய் கிட்ட மட்டும் வைக்கிறத நான் எதிர்க்கிறேன். ஏன் முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள்ட்ட வைப்பீங்களா? அது எல்லாருக்குமே தான். ஸ்டாலின் அவர்கள்ட்ட பேச வராது, அவருக்கு சில தகவல்லாம் தெரியும்ல, ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறார்ல. நம்ம விமர்சனம் பண்ணுற ஸ்டாலின் மேலே ஒரேடியாக பண்ணிடக்கூடாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அவர் அளவுக்கு அவர் இல்லை, அது வேற விஷயம். ஆனால் அவருக்கும் ஒரு அனுபவம் இருக்குல்ல, குறித்து வச்சுக்கிட்டோ ஏதோ வச்சுக்கிட்டோ நான் யதார்த்தமாக பேசும்போது அவருக்கு எல்லாமே வந்துடுது இல்லை, முன்ன பின்ன தேதி இல்லை. ஏன் அதை நான் குறிப்பாக கேட்குறேன்னா, ஐயா வைகோ அவர்கள் ஒரு பேட்டியில் சொன்னார், அவருக்கு இலங்கை மேட்ரே என்னன்னு தெரியாது, இலங்கை பிரச்சனைன்னு ஏதாவது சொன்னோம்னா சிலோன் மேட்ரா அப்படின்னு தான் கேட்பாரு, அவருக்கு இஸ் நத்திங் அப்படின்னு அவர் சொல்லியிருந்ததுனால கேட்குறேன். சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆனால் தமிழ்நாடு திராவிட அவங்க கட்சி அரசியலில் ஒரு பகுதி தெரியல, கூட ட்ராவல் பண்ண வரல, பேசுவார்ல, புரியுதுல உங்களுக்கு, சில நுணுக்க அரசியலில் அவருக்கு தெரியாது. ஆனால் எல்லோரும் தெரிஞ்சுக்கணுன்னா ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன், புரியுதுல உங்களுக்கு. நான் எதுவுமே தெரிஞ்சுக்க மாட்டேன், எனக்கு கரண்ட் என்னவோ அதை மட்டும்தான் வச்சுருப்பேன், நான் இன்டர்வியூ எடுக்க வந்தாங்க நான் எதுவும் கேட்கக்கூடாது, நான் எதுவும் பேச மாட்டேன், நீங்களாக வந்து இதை வந்து பண்ணிக்கங்க, இதை மட்டும் போட்டுக்கங்கன்னு. அது என்ன எனக்கு புரியல, எனக்கு அது என்ன சிக்கல் இருக்கும் சார்? சிக்கல் இல்லை, என்டிடிவி ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு இவ்வளோ தூரம் பேசினவர் ஒரு ஆன் ரெக்கார்டில் பேசியிருந்தா என்ன, அது என்னன்னா அவர் குறை சொல்கிறதுக்கு இல்லை, எனக்கு இதுக்கு நீங்கள் பழக்கமாக வரணுன்ற கற்றுக்குங்க. யாருமே எடுத்துக்கிட்டு நேராக பெருசாக தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்குள்ளே வரல, யாருமே வரணும்னு முடிவு பண்ணிட்டப்போ நீங்கள் இதுக்கெல்லாம் தயாராகணும்னு சொல்லுவார். நம்ம அவர் குறையாக சொல்லலை, அவரை கிண்டலவும் அடிக்கலை. யார் இப்போ எனக்கே வந்த புதுசில் அன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஜீரோ தானே நான். இப்போ இன்றைக்கி நான் அவ்வளோ தகவல் பேசுகிறேன், என்னுடைய அனுபவங்கள் பேச வைக்கிறது இல்லை. அப்போ அன்றைக்கி என்ன நீ கிண்டல் பண்ணுறவங்களுக்கு 4 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடாதீங்க. அந்த மாதிரி அனுபவத்தை கற்றுக்கொண்டு விரைவில் வந்து பேசுவார். பெரிய விஷயம் இல்லை, நம்ம கற்றுக்கிட்டு வாங்க, பேசுங்க. சார் அவருக்கு அந்த பேட்டியோட ரகசியம் இல்லை, இது புதிது கிடையாது. சமீபத்தில் இல்லை, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆயிருந்தது, சன் பிக்சர்ஸ் வெளியீடு. பீஸ்ட் படத்தை ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி டைரக்டர் நெல்சனும் விஜய் அவர்களும் 1-to-1 நேர்காணல் நடந்துச்சு. நேர்காணல் அவர் சந்திச்சார். நேர்காணல் எப்படி பதில் சொல்லுவார்ன்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அவருக்கு பத்திரிகையாளர்கள் சந்திப்பதில் அவருக்கு வேற இதில் என்ன தயக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். சினிமான்றது அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறதை வச்சு சொல்லுவார், அது தவிர அது வந்து ரிஹர்சல்லாம் நடந்து இது நல்லா முன்கூட்டி ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் எங்களுக்கு வந்து நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்குறோம். சரி பாஸ், நீங்கள் என்னென்னலாம் கேட்குறீங்க சொல்லிவிடுங்க, முன்னாடி இதுக்கு என்ன பதில் சொல்லலாம், இப்படி சொல்லாமா அப்படி சொல்லாமல் பண்ணிட்டு பேசுறது, அதெல்லாம் ஓரளவுக்கு வரவேற்கக்கூடியது இல்லைன்னு மறுக்கலை.
குறைஞ்சபட்சம் ஒரு நேர்மையான பேட்டியை கொடுக்கறதுக்கு கூட ஒன்றும் தயாராகாமல் எனக்கு முதலமைச்சர் நாற்காலின்றது தான் கேள்விக்குறியாக இருக்குது. வேற ஒன்றும் உங்களை குறை சொல்லலை. சரி, அது மக்கள் என்ன அப்படிங்கிறது முடிவெடுப்பாங்க. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி, வணக்கம் தம்பி, நன்றி. இரண்டு பேரும் சிங்கம் புலியாக இருந்த அவர்களோடு அரசியல் செய்து களத்தில் இருந்த சீமான் அவர்கள் இன்று நடிகர்களுக்கெல்லாம் குரல் கொடுக்கலாமா, எதிர்வாதம் செய்யலாமா, அதோ கேள்வி. திடீர்னு தம்பி விஜயை விமர்சிக்கணும். விமர்சனம்ங்கிறது வேற, கேள்வி எழுப்புறது வேற. சரி, நீ என்ன யார் தமிழன்லாம் கேட்கல, நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு கேட்கல. உலகத்துல எந்த இடத்துல கேட்பான் யாரெல்லாம் தமிழர், யாரெல்லாம் தமிழர்? டே, இப்படிலாம் கேள்வி கேட்கிறவங்களை நடமாட விட்டதே தப்பு தானே. இந்த ஆட்சியாளர்கள் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்க தொகுதியாக போய் மக்களின் பிரச்சனையை கேட்க போறோம்ங்கிறாங்க. மக்களின் பிரச்சனை என்னன்னே தெரியாம தான் நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. என்ன உங்களை உலகம் பெரியார், நாடே பெரியார்னு சொல்லுது, சொல்லணுங்கிறீங்க. நீங்க ஐயா ராஜாஜியே பெரியார், அவர் பெரியார்னு எழுதினீங்களா இல்லையா? எழுதணும். இப்ப நீங்க பிராமணரை பெரியாருன்றீங்க. இப்ப நாங்க அவரை பெரியாருன்னு சொல்றதா, உங்களை சொல்றதா? கொள்கை வேறு, நட்பு வேறு, இதுல தானே நாங்களும் சொல்றோம். அப்ப நான் என்ன சொல்றேன், பிரச்சனையே நீங்க தான்டா, நீங்க போங்கடா, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிடும். இதுதான் பிரச்சனை. புரியுதா? பிரச்சனையே திமுக அரசு தான்றீங்க. நாட் ஒன்லி திமுக, இந்த திராவிட அரசுகள். இப்ப திமுக அதிமுகவுக்கு ஒரு துளி மாற்று சொல்லு. எங்க தாத்தா எங்க பெரிய பல கதையா சொல்லும்போது எங்க மாமெல்லாம் கப்பல்ல பொண்ணு வருதுன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். கப்பல்ல பொண்ணுகள்லாம் வருது அப்படின்னு. ஒருத்தன் வந்து அப்படியா, எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணு. கப்பல்ல பொண்ணு வருதுன்னா இலவசம் நினைச்சு எனக்கு ஒண்ணு எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னு இருக்கான். சரி, இல்லடா சும்மா இல்லடா காசுக்குன்னு இருக்கான் அவன். சரி, அப்படின்னா எனக்கு வேணா, நான் சின்ன பையன், எங்க அப்பா பெரியவர், வயசாயிருச்சு, எங்களுக்கு வேணாம். ஏன்னா இலவசம் இல்ல, காசுன்னொன்னே வேணாங்க, எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு, நான் சின்ன பையன். இலவசம்னா எனக்கு ஒண்ணு கொடு, எங்க அப்பாவுக்கு ஒண்ணு கொடுமா. இலவசமா நீங்க சொல்ற மாதிரி ஓசியா கொடுத்துட்டானா அதை விலை கொடுத்து வாங்கினீங்க, பணம் கொடுத்துதான். அந்த காசு ஏது? அந்த பணம் யார் பணம்? கடன் வாங்குறோம்ல, அந்த 10 லட்சம் கோடி கடன் வாங்கி. அப்ப கடங்கார பையன், நீயே கடங்கார பையன், நீ எதுக்கு எனக்கு இலவசம் தர?